ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன, கியூபிக் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும், அது ஆல்பா பீட்டாவா இருக்கும். கியூபிக் ஈக்குவேஷனா இருந்தா 3 ரூட்ஸ் இருக்கும், ஆல்பா பீட்டா அண்ட் காமா. ஸோ 3 ரூட்ஸ் இருக்கும், ஆல்பா பீட்டா அண்ட் காமா. ஓகே. அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனை நம்ம இன்னொரு ஈக்குவேஷனா சேஞ்ச் பண்றோம். கொடுத்திருக்கிற கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷனா சேஞ்ச் பண்றோம், அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் த ரூட்ஸ் பை கே, அதாவது ஆல்பாவும் பீட்டாவும் ரூட்ஸ். இங்க கண்டிஷன் என்னது, இன்க்ரீஸ் த ரூட்ஸ் பை கே. கே இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு இருக்கு. அதாவது ரூட்ஸ் வந்து ஆல்பா பிளஸ் கேயாவும் பீட்டா பிளஸ் கேயாவும் மாறுது அப்படிங்கிறது கிவன் கண்டிஷன். அப்படின்னா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் கே சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் கே. லைக் நீங்க எப்படி ரிமெம்பர் பண்ணலாம், இன்க்ரீஸ்னு கொடுத்தாங்க, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மைனஸ்ல போகணும். இப்போ செகண்ட் பாருங்க, டிக்ரீஸ் த ரூட்ஸ் பை கே, அதாவது டிக்ரீஸ் ஆகுது, ரூட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம பிளஸ்ல போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் கேன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஓகே. அண்ட் தென் கீழே மல்டிப்ளை, ரூட்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா நம்ம டிவிஷன்ல எழுதணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை கேன்னு எழுதணும். அப்ப டிவைட் ஆகுது ரூட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளைல எழுதணும். ரூட்ஸ் வந்து கே டிவைட் பண்ணுது அப்படின்னா நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு கே ஒய்ன்னு எழுதணும். புரியுதா? ஸோ இன்க்ரீஸ்னா மைனஸ்ல எழுதணும், டிக்ரீஸ்னா பிளஸ்ல எழுதணும், மல்டிப்ளைனா டிவிஷன்ல எழுதணும், டிவிஷன் அப்படின்னா மல்டிப்ளைல எழுதணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒரு நியூ ஈக்குவேஷன் கொண்டு வரணும், அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், if the roots are 1 by alpha 1 by beta, அதாவது ரெசிப்ரோக்கல் அப்படின்னு வந்தது, ரூட்ஸ் வந்து ரெசிப்ரோக்கல்ல இருக்குது அப்படின்னா நீங்க எக்ஸுக்கு 1 by எக்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரீப்ளேஸ் எக்ஸ் பை 1 by எக்ஸ் அண்ட் மல்டிப்ளை பை எக்ஸ் பவர் என். ஸோ இந்த நோட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். எப்போ ரூட்ஸ் வந்து ரெசிப்ரோக்கலா இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா. ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இது கிளியரா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ், if the roots of the quadratic equation increase by 2னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்பா பீட்டா அப்படின்றது 2 ரூட்டா இருந்ததுன்னா இட் இஸ் இன்க்ரீஸ் பை 2, தட் இஸ் ஆல்பா பிளஸ் 2ஆவும் பீட்டா பை பிளஸ் 2ஆவும் மாறும்போது நியூ ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2 தானே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன்ல எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த நியூ ஈக்குவேஷன். ஓகே. தென் எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2ல என்ன கொடுத்துருக்காங்க, டிக்ரீஸ் பை 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சப்ஸ்டியூஷன் எப்படி இருக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 3. டிக்ரீஸ்ன்னு கொடுத்ததுனால நம்ம பிளஸ் போட்டு எழுதணும் சப்ஸ்டியூஷன். அகெயின் நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம் கிவன் ஈக்குவேஷன்ல, சிம்பிளிஃபை பண்றோம்னா யூ வில் கெட் த நியூ ஈக்குவேஷன். அண்ட் தேர்ட் ஒன், இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரூட்ஸ் ஆர் டபுள்டுன்னு கொடுத்துருக்காங்க. டபுள்டுனா என்ன அர்த்தம், டபுள் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆகுது, மல்டிப்ளை பை 2 அப்படின்றதான் டபுளோட மீனிங். அப்ப சப்ஸ்டியூஷன் எப்படி இருக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை 2 டிவிஷன்ல எழுதணும். ஓகே. தென் இதுதான் நம்மளோட நியூ ஈக்குவேஷன். இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கீழே பைல எல்லாம் வேல்யூஸ் வேண்டாம்னு நினைச்சோம்னா த்ரூ அவுட்டா 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஓகே. அண்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள் இஸ் ஹாஃப்னு கொடுத்துருக்காங்க. ஹாஃப் அப்படி தட் மீன்ஸ் ஹாஃப் ஆகுது. ஸோ இங்க வந்து ரூட் வந்து ஹாஃபா மாறுது, டிவைட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன்ல எழுதணும், எக்ஸ் ஈக்குவல் டு 2y. Okay. And fifth question is, find the equation whose roots are reciprocal. Reciprocal கொடுத்தா என்ன பண்ணணும், x இருக்கிற இடத்துல 1 by x போடணும் இல்லையா? ஸோ x இருக்கிற இடத்துல 1 by x போட்டுட்டு தென் மல்டிப்ளை பை x பவர் n ன்னு ஒரு பார்த்தோம்ல அந்த கண்டிஷன்ல. ஸோ இங்க x பவர் n அப்படின்னா nன்றது 2, அதனால நம்ம x பவர் n ஆல இங்க என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். பண்ணீங்கன்னா you will get the new equation. இங்க இன்க்ரீஸ் பை 1 கொடுத்துருக்காங்க அண்ட் டபுள், இங்க 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பை 1 அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூஷன் வந்து எப்படி இருக்கணும், மைனஸ்ல இருக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1 போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் டபுள்டுன்னு இருக்கு. தென் டபுள்டு மீன்ஸ் 2ஆல மல்டிப்ளை பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன்ல சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம எக்ஸுக்கு ஒய் மைனஸ் 1 போடும்போது நம்மளோட ஈக்குவேஷன் ஒய்ல மாறிடும். அண்ட் தென் நம்ம ஒய்க்கு இசட் பை 2ன்னு போட்டு நியூ ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. அண்ட் 7th question is,
ஆல்பா பிளஸ் பீட்டா, பீட்டா பிளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்பா பிளஸ் அதாவது ரூட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 3, இன்க்ரீஸ் பை 3ன்னு கொடுக்காம நமக்கு இப்படி நொட்டேஷன்ல கொடுத்துட்டாங்க நம்பர்ஸ்ல. அப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் என்ன கொடுக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3 போட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, அண்ட் இங்க 3 ஆல்பா அதாவது மல்டிப்ளை பை 3, ரூட் இஸ் மல்டிப்ளை பை 3 அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூஷன் எப்படி கொடுக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். இதெல்லாம் நீங்க போட்டு பார்க்கலாம். அண்ட் 9th கொஸ்டின் இஸ் இஃப் ரூட்ஸ் ஆர் மல்டிப்ளை பை -1 அப்படின்னா நீங்க சப்ஸ்டியூஷன் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பை அப்படின்னா நம்ம எப்படி கொடுக்கணும், மல்டிப்ளை பை -1னா நம்ம டிவிஷன்ல கொடுக்கணும் இல்லையா. ஸோ மல்டிப்ளை பை -1னா நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை -1 போடணும். தட் இஸ் நத்திங் பட் -y தானே. ஸோ அதனால எக்ஸ் ஈக்குவல் டு -y போட்டுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆல்பா மைனஸ் கேன்னு இருக்கு. ஸோ டிக்ரீஸ் பை கே அப்படின்றதுதான் இதோட மீனிங். டிக்ரீஸ் பை கே அப்படின்னா நம்ம என்னது பிளஸ்ல எழுதுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் கேன்னு எழுதணும். ஓகே தானா. ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் ரிலேட்டடா நம்ம 10 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நான் சம் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இது சேம் தான், பட் என்னன்னா இங்க வந்து நம்ம இன்க்ரீஸ் பை 2னா நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் -2ன்னு போட்டு சப்ஸ்டியூஷன் பார்த்துருப்போம் இல்லையா. இங்க வந்து சப்போஸ் இப்படியும் போடலாம், ஆர் அதர்வைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -2ன்னு போடலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல எக்ஸாம்ல, அதை பொறுத்து நம்ம இப்படி போட்டுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் -2ன்னு போடலாம், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்லயே ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் எக்ஸ்ல இருக்கா ஒய்ல இருக்கா அப்படின்றத பார்த்து அந்த சப்ஸ்டியூஷனை நம்ம எக்ஸ் போடலாமா ஒய் போடலாமான்னு டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அது ரிலேட்டடா தான் சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. வெரி ஈஸி, சேமா தான் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்க என்ன பண்ணிருப்போம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் -3ன்னு போட்டிருப்போம். பட் இங்க வந்து சொல்யூஷன் சப்போஸ் ஆன்சர் வந்து எக்ஸ்ல இருக்கு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எக்ஸ் -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றதுதான். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க போட்டு பார்க்கலாம். சேம் தான், எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ ஹியர் I gave 9 examples. Okay, so clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.